கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற கல்லறை தோட்டம் நாசரேத் திருச்சபைக்கு சொந்தமான சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நமது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்கு சொந்தமான சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு முக்கியமானவருடைய கல்லறை இருக்கிறது. அதாவது நமது கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கிருபை புரிந்தனை ஆள் என்ற பாடலை எழுதிய ஒய் மதுரநாயகம் உபதேசியார் அவர்களுடைய நினைவிடம் இங்கே இருக்கிறது. இந்த மதுரநாயகத்துடைய தகப்பனார் பெயர் இயேசுடியான் உபதேசியார். இறைப்பணி, பொதுப்பணி மற்றும் ஆசிரியர் பணியை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இவர்கள், அதாவது மதுரநாயகம் உபதேசியார் அவர்கள் 29/5/1859 ஆண்டில் பிறந்தவர்கள். இவர்கள் அதிகமாக இறைப்பணியையும் ஆசிரியர் பணியையும் நிறைவேற்றியிருக்கிறாங்க. 1884 இவருடைய திருமணம் நடைபெற்றதாக சரித்திரம் சொல்கிறது. இவருடைய தாத்தா பெயர், அதாவது மிகவும் அருமையாக அந்த பகுதியில் இவங்க ஊழியம் செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா சுவாமி அடியான் உபதேசியார். இந்த மதுரநாயகம் உபதேசியாருக்கு கிட்டத்தட்ட 2 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் மக்களும் பிறந்திருக்கிறாங்க. அதில் எல்லாருமே உபதேசியாராக பணிபுரிந்திருக்கிறாங்க. எம்எஸ் அப்பாத்துரை அவர்களும், எஸ்எம் சாலமோன் அவர்களும், எம்எஸ் பாலசுந்தரம் அவர்களும், எம்டி டேனியல் இவர்களெல்லாம் இந்த மதுரநாயகம் உபதேசியாருடைய குமாரர்கள். இவர்களும் உபதேசியராகவே இருந்து பணியாற்றி இறைப்பணி செய்து பொதுப்பணி, ஆசிரியர் பணியும் செய்திருக்கிறாங்க. இவர்கள் முதலாக மூக்குப்பேரியில் உள்ள திருச்சபையில் உபதேசியராக பணிபுரிந்திருக்கிறார்கள் இந்த ஒய் மதுரநாயகம் உபதேசியார் அவர்கள். இவர்கள் எழுதிய பாடல்தான் கிருபை புரிந்தனை ஆள் என்ற பாடலாகும். கடைசியாக இந்த மதுரநாயகம் உபதேசியார் அவர்கள் பிள்ளையன் மனை என்ற இடத்தில் உள்ள தென்னிந்திய திருச்சபையில் பணியாற்றி மிகவும் சிறப்பாக பணியாற்றி இவர்கள் போகிற இடத்துல எல்லாம் இவர்கள் நல்ல ஒரு உபதேசியார் என்ற நற்சாட்சி பெற்ற உபதேசியாராக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். கடைசியாக இவர்கள் 1918 ஆண்டு தனது 59வது வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். அவர்கள் மரித்து போனாலும் அவர்கள் எழுதிய கிருபை புரிந்தனை ஆள் என்ற பாடல் மூலமாக இன்றும் நமது கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் எல்லாருடைய மனதிலும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை.